ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிறதான வேத பகுதி 1 யோவான் 3 அதிகாரம் 14 முதல் 16 வரையிலே. 1 யோவான் 3 அதிகாரம் 14 முதல் 16 வரையிலே. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது என்று அறிவீர்கள். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று இங்கே நாம் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். இது யோவான் எழுதினதான ஒரு நிருபம். அந்த நிருபத்திலே அவர் சொல்லுகிறதான காரியங்கள், நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பெயர் ஜீவனுக்குட்பட்டிருக்கிறவர்கள் என்று. ஆனால் சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. அது எந்த மரணத்தை குறிக்கிறது? நாம் சரீரத்திலே மரிக்கிற ஒரு மரணத்தை அல்ல. சகோதரரிடத்தில் அன்பு கூறாதவனுக்கு நித்திய மரணமாகிய நித்திய ஆக்கினையும் நரகமும் தான் என்று ஆண்டவர் இங்கே இந்த யோவான் மூலமாய் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகியால் தான் 16 நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என் சித்தத்தின்படி செய்கிறவர்கள் எனக்கு சகோதரர் என்று. அப்படியானால் சகோதரருக்காக ஜீவனை கொடுத்தவர் நம்மிடத்திலே அன்பு வைத்தபடினாலேதான் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். ஜீவனை கொடுத்து மரித்ததினாலே 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். எழுந்ததினாலே அவர்களில் விசுவாசமுடையவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். ஆகியால்தான் நாம் இந்த வாரத்தின் 1ஆம் நாளிலே அதிகாலை வேளையிலே கர்த்தரிடத்தில் அன்பு கொடுக்கிறபடினாலே, அவரில் விசுவாசம் வைத்திருக்கிறபடினாலே, அவர் நம்மை ரட்சித்திருக்கிறபடினாலே, அவர் நமக்கு நித்திய ஜீவனை அருளி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தபடினாலே, அவரை விசுவாசித்து இந்த காலை வேளையிலே அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நாம் வந்திருக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் சொல்கிறார், சகோதரருக்காக நாம் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் அப்படி செய்கிறவர்களாய் இருந்தால் நித்திய ஜீவன் நமக்கு உண்டு என்று சொல்லுகிறார். 15 நாம் வாசிக்கிறோம், தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அப்படியானால் சகோதரரை நேசித்து சகோதரரிடத்திலே அன்பு கூர்ந்து சகோதரருக்காய் ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிற நாம் சகோதரருக்காய் ஜீவனை கொடுப்பதற்கும் நாம் ஆயத்தமாய் இருப்போமானால் நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறது அந்த நித்திய ஜீவன் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு அநேக படிகள் உண்டு என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். அவரிடத்தில் விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று யோவான் 3:16 நாம் வாசிக்கிறோம். அதுதான் கீழ்ப்படிதல் முதல் படியாக இருக்கிறது. அவரிலே விசுவாசம் வைக்கிறது. அதை தொடர்ந்து அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம் அநேக காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷங்களிலே எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள இந்த உலகத்தையும் உலக ஆசைகளையும் வெறுத்து அவருக்கு பின் செல்ல வேண்டும். இப்படி பல படிகளை நாம் கடந்துதான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் கடந்து செல்ல முடியும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறார். அதைதான் ஆண்டவர் நமக்கு படிப்பித்தும் கொடுத்திருக்கிறார். ஆகியால் நித்திய ஜீவனை ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாரும் பெற்றுக்கொள்வார்களா என்று சொன்னால் ஒரு பகுதியிலே பெற்றுக்கொள்வார்கள். ஆனால் முழுமையாய் பெற்றுக்கொள்வதற்கு அந்த முழுமையான ஒவ்வொரு படிகளையும் ஏறி செல்ல வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே ஒரு படிதான் தன் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு அனுபவம். சகோதரரிடத்தில் அன்பு கூர்ந்து சகோதரருக்காக தன் ஜீவனையே கொடுக்கிற ஒரு அனுபவம். இந்நாட்களிலே நாம் யோசேப்பை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். யோசேப்பின் அடையாளங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதிலே ஒரு அடையாளம் யோசேப்பும் அவனுடைய சகோதரரும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். அவனுடைய பிறப்பிலிருந்து அவனுடைய மரணம் வரைக்கும் அவனுடைய சகோதரர்கள் அவனோடு கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பும் அவன் சகோதரரும் என்று சொல்லும்போது இந்த 1 யோவானிலே நாம் வாசித்த வண்ணமாக தன்னுடைய ஜீவனையும் தன் சகோதரருக்காய் கொடுக்கிறவராய் தான் இந்த யோசேப்பு இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். நாம் சங்கீதம் 133 நாம் வாசிக்கும் பொழுது சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது நன்மை இன்பம். 2 காரியங்களும் உண்டு. அது நன்மையாகவும் இருக்கிறது, அது இன்பமாகவும் இருக்கிறது. இன்பமாய் இருக்கிறது என்று சொல்லும் போது அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிறது. சகோதரர்கள் ஒன்று சேர்ந்து இருப்பது ஒரு கொண்டாட்டம் என்று சொல்லும்போது எல்லா சகோதரர்களும் குடும்பங்களிலே இணைவது என்பது எத்தனை இன்பமான ஒரு காரியம். சந்தோஷமாய் இருக்கிற ஒரு நாட்களாக அது இருக்கும். அது இன்பம் மாத்திரமல்ல, அது நன்மையும் என்றும் வேதம் நமக்கு சொல்கிறோம். அப்படியானால் சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது தான் இன்பம், நன்மை. ஆனால் யோசேப்பின் வாழ்க்கையிலே அவனுடைய சகோதரர்களும் அவனும் இருந்த வாழ்க்கையை குறித்து நாம் தியானிக்கும் போது அது இன்பமாக கொஞ்ச நாட்கள் தான் இருந்தது. ஆனால் அவனுக்கு அதிக துன்பமான நாட்கள் தான் அதிகரித்திருந்தது. ஆனால் அவைகளின் மத்தியிலே அவன் தன் சகோதரருக்காய் தன் ஜீவனையும் கொடுக்கிற ஒரு அன்பு செலுத்துகிற ஒரு சகோதரனாய் இருந்தான் என்பதிலே நமக்கு சந்தேகமே இல்லை. யோசேப்பின் வரலாறு நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஆனாலும் இந்த வசனத்தின்படி தன் சகோதரருக்காய் தன் ஜீவனை கொடுத்து அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு பாக்கியத்தை பெற்ற இந்த யோசேப்பும் அந்த சகோதரரின் குறித்து நாம் தியானிக்கும் போது அந்த பஞ்ச காலங்களுக்கு முன்பு இருந்ததான சகோதரரோடு இருந்த யோசேப்பு பஞ்ச காலத்தின் போது அல்லது பஞ்ச காலத்தின் பிறகு இருக்கிறதான சகோதரரோடு கூடிய யோசேப்பை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவருடைய தகப்பனார் அவருக்கு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். உனக்கு இந்த தேசத்திலே பிறந்த இந்த 2 பிள்ளைகளும் என்னுடையவர்கள் என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த 12 கோத்திரத்திலே இந்த யோசேப்பின் குமாரராகிய மனாசேயும் எப்பிராயிமும் அங்கே வந்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு எல்லாவற்றிலும் பங்கு கிடைக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். முடிவிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பின் வம்சத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் அங்கே அந்த 12 கோத்திரத்திலே நாம் பார்க்கும் பொழுது தான் கோத்திரம் அங்கே இருக்கிறதில்லை. தானை குறித்து யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது அவன் குதிரையின் மேல் ஏறி வருகிறவனுடைய குதிங்காலை கடிக்கிறவன் வழியிலே கிடக்கிற சர்ப்பம் என்று சொல்லி சொல்லுகிறது. அது ஆந்தி கிறிஸ்துவை குறிக்கிறதாக காணப்படுகிறது.
ஆகையால் அந்த தான் கோத்திரம் அந்த 12 கோத்திரங்களிலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்படவில்லை. அதற்கு பதிலாக மனாசேயும் யோசேப்பும் அங்கே காணப்படுகிறதை நாம் வாசிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 5ஆம் அதிகாரம் என்று வாசிக்கிறேன். அதிலே நாம் வாசிக்கும் பொழுது மன்னிக்க வேண்டும், 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 8ஆம் வசனம் வரைக்கும் அங்கே 12 கோத்திரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலே மனாசேயின் கோத்திரமும் மறுபடியும் யோசேப்பின் கோத்திரத்தில் 12,000 பேர் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பாக்கியத்தை எப்படி இந்த யோசேப்பு பெற்றுக்கொண்டான் என்று சொன்னான். நாம் வாசித்த அந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களிலே உள்ள அந்த வார்த்தைகள், சகோதரனை பகைக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இல்லை, ஆனால் சகோதரரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் ஜீவனையும் கொடுக்கிற ஒரு அனுபவத்திலே தான் இந்த யோசேப்பு இருந்தபடினாலே கர்த்தர் அவனை 2 மடங்கான ஆசீர்வாதத்திற்குரியவனாய் கர்த்தர் மாற்றினான். நாமும் இவ்வுலகிலே இரட்டிப்பான ஆசீர்வாதம், நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இன்றைக்கே நீங்கள் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி நாம் அந்த வார்த்தைகளை சொல்லிக் கொள்ளுவோம். என்றால் இந்த யோசேப்பை போல தன் சகோதரரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் சகோதரருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற ஒரு யோசேப்பை போல நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த யோசேப்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவன் தன் ஆடுகளை மேய்க்கிறவனாக தான் தன் சகோதரரோடு இருந்தான் என்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து வந்தான். ஆனால் அந்த இளைஞன் பில்கான் சில்பான் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகளின் குமாரரோடே இருந்து அவர்களுடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனாருக்கு சொல்லி வருவான். இதனாலே அவனுக்கு கிடைத்தது என்னென்று சொல்லி பார்க்கும் பொழுது பகைமையும் பொறாமையும் தான். மட்டுமல்லாமல் தகப்பன் தன் முதிர் வயதிலே இந்த மகனை பெற்றெடுத்தபடினாலே அந்நாட்களிலே அவன் அந்த முதிர் வயதிலே பெற்றெடுத்த பென்யமீனை காட்டிலும் இந்த யோசேப்பை தான் யாக்கோபு நேசித்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. பென்யமீன் தான் கடைசியிலே பிறந்த மகன். ஆனால் ராகேல் பெற்ற முதல் குமாரனாகிய யோசேப்பின் மேலேதான் இந்த யாக்கோபு பிரியமாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 4ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனம் ஆதியாகமம் 37:3, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். பேசுவதற்கு கூட இஷ்டமில்லாமல் போனவர்கள் அவன் சகோதரர்கள். ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாயிருந்தான்? அவர்களோடு கூட ஆடுகளை மேய்க்கிறவனாயிருந்தான். அவர்களை நேசித்தான். அவர்களோடு கூட பட்சமாய் பேசினான். அவர்கள் பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மட்டுமில்லாமல் 5ஆம் வசனம் ஆதியாகமம் 37:5 வாசிக்கும் போது அவன் ஒரு சொப்பனம் கண்டு அவன் சகோதரருக்கு அறிவிக்கும் போது அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். முதலிலே பட்சமாய் பேசாமல் பகைத்தார்கள். பேச்சுவார்த்தை குறைகிறது, அங்கே பகைமை உண்டாகிறது. ஆனால் அவன் சொப்பனம் கண்டு அதை அவர்களுக்கு சொல்லும்போது இன்னும் அதிகமான பகை. அதை அவன் விவரித்து சொல்லும் போது அவர்கள் எப்படி அதுக்கு பதில் கொடுக்கிறார்கள்? 8ஆம் வசனத்திலே அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ?
நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். இங்கே சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடத்திலே இந்த யோசேப்புக்கு உண்டாகிற ஒரு காரியம், தன் தகப்பன் அவனை நேசித்ததினாலே அவர்களுக்கு பொறாமையும் பகையும் உண்டாகிறது. பகைக்கிறார்கள். அவன் சொப்பனம் கண்டு அதை சொல்லுகிறான். அவனிடத்திலே பட்சமாய் பேசாமல் அவனை பகைக்கிறார்கள். சொப்பனத்தின் விவரங்களை கேட்கும்போது இன்னும் அவனை பகைக்கிறார்கள். இன்னும் பகைத்து இன்னும் பகைத்து இன்னும் பகைத்து 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்படியாக அந்த பகைமையானது சகோதரர்களுக்குள்ளே யோசேப்பின் மேலே அதிகரித்து கொண்டே இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோசேப்போ அவர்களுக்கு பட்சமாய் பேசுகிறவராய், அவனுக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறவனாய்தான் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் அவர்களை பகைத்ததாகவோ அவன் அவர்களுக்கு விரோதமாய் நடந்ததாகவோ பொறாமை கொண்டதாகவோ வேதம் நமக்கு சொல்லவில்லை. ஏனென்றால் அவன் முடிவு வரைக்குமே அவர்களை அன்பாய் நேசித்து அவர்களுக்குரிய காரியங்களை செய்து வந்தான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட பகைமை நிறைந்த ஒரு சகோதரர் மத்தியிலே தான் அவருடைய தகப்பன் சொல்லுகிறான், அவர்கள் ஆடு மேய்க்க போயிருக்கிறார்கள், இன்னும் வரவில்லை, அவர்கள் சேமம் எப்படி என்று விசாரித்து கொண்டு வரும்படியாக நான் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லும்போது, இதோ நான் போகிறேன் என்று தகப்பனிடத்திலே கீழ்ப்படுதலோடு போகிறார். யாக்கோபு அனுப்புகிறார். யோசேப்பு சொல்லி இருக்கலாம், அவர்கள் என்னை பகைக்கிறார்கள் அப்பா, அவர்கள் என் மேல் பொறாமை கொண்டிருக்கிறார்கள், நான் எப்படி சொப்பனம் கண்டு அதை சொல்லுகிற வேளையிலே அவருடைய தகப்பனாரும் கடிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனை வணங்குகிறதை குறித்து அந்த சொப்பனத்தை சொல்லும் போது தகப்பனாரும் கடிந்து கொண்டார், ஆனால் அவைகளை தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த தகப்பனார் சொல்லும் போது இவன் சொல்லி இருக்கலாம், தகப்பனாரே என்னை அவர்கள் பகைக்கிறார்கள், என் வார்த்தைகளை நிமித்தம் என்னிடத்திலே பட்சமாய் பேசுகிறதில்லை, என்னை பகைக்கிறார்கள், நான் அவர்களை போய் எப்படி பார்ப்பேன் என்று அவன் சொல்லியிருக்கலாம். அவர்களுக்கு என்மேல் பொறாமை உண்டு, பொறாமைப்படுகிற சகோதரர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி சொல்லாமல், இதோ நான் போகிறேன் தகப்பனே என்று சொல்லி தகப்பனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொண்டு அவர்களை தேடி போகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் தேடி போகிறதான வேளையிலே அவன் வழி தப்பி திரிகிறது போல அங்கே காணப்பட்டான். அந்த அதிகாரம் முழுவதிலும் நாம் வாசிக்கும் பொழுது அங்கே அவன் சகோதரரை அவன் தேடிக்கொண்டு போகிறான். அங்கே அவர்கள் அந்த சீகேமிலே இல்லை, எங்கே இருக்கிறார்கள் என்று அவன் தேடிக்கொண்டே போகும்போது அங்கே ஒரு மனிதன் அவனை பார்த்து, அவன் வழி தப்பி போகிறதை நீ என்ன தேடுகிறாய் என்று கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், நான் என் சகோதரரை தேடுகிறேன். என்ன ஒரு அன்பு பாருங்களேன். அந்த இடம் மட்டும் போய்விட்டு அவன் திரும்பி வந்திருக்கலாம். தகப்பன் சொன்ன இடம் மட்டும் போய்விட்டு அங்கே அவர்கள் இல்லை, தகப்பனே என்று சொல்லி ஓடி வந்து இருக்கலாம். சிறியவன் தானே, வாலிபன் தானே, ஓடி வந்திருக்கலாம். ஆனால் அவன் அப்படியாக திரும்பி வராமல் அங்குள்ள மனிதனிடத்திலே கேட்கிறான். அந்த மனிதனும் அவர்கள் இவ்விடத்தில் இருந்து போய்விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். தொடர்ந்து போய், அப்படியானால் யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் கண்டுபிடித்தான். கண்டுபிடிக்கும் அளவும் அவன் தொடர்ந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கும் சகோதரர்களை வைத்திருக்கிறார். அது ஒருவேளை உடன் பிறந்தவர்களாய் இருக்கலாம்,
இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரே தகப்பனுக்கு பிறந்த 12 குமாரர்கள். ஆனால் தாய்மார்கள் வித்தியாசமானவர்கள். 4 தாய்மார்களுக்கு பிறந்த பிள்ளைகள் இவர்கள். ஆனால் அவர்களை எல்லாம் ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகளா இருந்தபடினால் இவர்கள் யாவரும் ஒரே தகப்பனின் பிள்ளைகள் என்று யோசேப்பினிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். நாங்கள் நிஜஸ்தர், நாங்கள் ஒரே தகப்பனின் பிள்ளைகள். இந்த பூமியிலே ஒருவேளை நம்மோடு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல, பரமபிதாவாம் தகப்பனுக்கு எல்லாரும் பிள்ளைகள் தான். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தம்மை விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக தான் அனுப்பினார். அப்போ விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் மாற முடியுமே. அப்போ அந்த விசுவாசத்தை ஊட்டுகிறவர்களாக தான் நம்மை ஆண்டவர் இங்கே வைத்திருக்கிறார். அங்கே யோசேப்பு பஞ்ச காலத்திலே தன் சகோதரருக்கு தானியம் கொடுத்தான். ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அந்த ஒரே தகப்பனின் பிள்ளைகளாகிய இந்த உலகத்தாருக்கு, இந்த உலகத்துக்கே இரட்சகராய் தான் நம்முடைய ஆண்டவர் வந்தார். அந்த உலக இரட்சகரை அவர் நமக்கு மூத்த சகோதரர் என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவானவர் மூத்த சகோதரர். அவருக்கு உடன் பங்காளிகள், உடன் வேலைக்காரர்கள் நாம். அவர் செய்துவிட்டு போன வேலையை தொடர்ந்து செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் நாம். அப்படியானால் நம்முடைய சகோதரருக்காக, உடன் பிறந்தவர்களாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் எல்லா சகோதர சகோதரிகளுக்காக நம்முடைய ஜீவனை கொடுக்கிறதுக்காகவும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இங்கே யோசேப்பை நாம் பார்க்கும் பொழுது பஞ்சத்துக்கு முன்னதாகவும் இந்த சகோதரர் எப்படி இருக்கிறார்கள்? அவனை பகைக்கிறவர்களாய், பொறாமை கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறார். ஆனால் யோசிப்போம் மாறாக அவர்களோடு கூட பேசுகிறவனாய், அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிற காரியங்களை சொல்லுகிறவனாய், அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் அளவுக்கும் அவர்களை தொடர்ந்து பிடிக்கிறவனாய் இருக்கிறானே. அதுபோல நாமும் கூட ரட்சிக்கப்படாத சகோதரர்களுக்காய் நாம் தொடர்ந்து பிடிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கடந்த நாட்களிலே சகோதரி அவர்கள் மிகவும் வியாதிப்பட்டு இருக்கிறதான வேளையிலே மதுரைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் நானும் என்னுடைய இளைய சகோதரி துக்கத்தோடு தான் அங்கிருந்து திரும்பி வந்தோம். நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டோம். அவர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள். ஆனால் இன்றைக்கு பின்வாங்கி போய் விக்கிரகங்களுக்கு நேராக நின்று கொண்டிருக்கிறார். அதை பார்த்து நாங்கள் இருவரும் துக்கப்பட்டு வரத்தோடு நாங்கள் செபித்தோம். வேதாகமத்தை அவர்களிடத்திலே கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று நாம். ஆனால் அது முடியவில்லை. வேதனையோடு வந்து இனி நாம் இவர்களோடு என்ன செய்வது என்று தெரியவில்லையே என்று. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு நான் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கும் போது என்னோடு கர்த்தர் பேசுகிறார். அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் அந்த பிரயாணம் போய்கொண்டே இருக்க வேண்டும். நாம் சகோதரருக்காய் நம்முடைய ஜீவனையும் கொடுக்க நாம் தொடர்ந்து போக வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான். கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் தொடர்ந்து போனான். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல ஒரு உவமை லூக்கா 15ஆம் அதிகாரத்திலே 3 உவமைகளை ஆண்டவர் சொல்லுகிறார். காணாமற் போன வெள்ளிக்காசை தேடி கண்டுபிடித்த ஸ்திரீயானவள், காணாமற் போன ஆட்டை கண்டுபிடித்த ஒரு நல்ல மேய்ப்பன், காணாமற் போன குமாரன் தன் வீடு திரும்பி தகப்பனிடத்திலே வந்து. அப்படியானால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாக நம்முடைய ஜீவனையும் கொடுக்கிறதுக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறான். இந்த யோசேப்பு அப்படித்தான் சென்றான். அவனுக்கு நிகழ்ந்தது என்ன? அவனை பிடித்து அவனை கொன்று போட வேண்டும் என்றுதான் சகோதரர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த மூத்த சகோதரன் சொல்லுகிறான், அவனை கொல்ல வேண்டாம்,
அந்த இரத்தப்பழி நமக்கு வேண்டாம், நாம் அவனை அந்த குழியிலே போட்டு விடுவோம் என்று போட்டுவிட்டு அதன் பின் அவனை அதிலிருந்து எடுத்து அவனுடைய அங்கேயே கிழித்து அதை தன் தகப்பனுக்கு அனுப்பி, இது உன்னுடைய குமாரனுடைய அங்கேயோ என்று பாரும் என்று சொல்லிவிட்டு இவனை 20 வெள்ளி காசுக்கு இஸ்மவேலரிடத்தில் விற்று போடுகிறார்கள். யோசேப்பின் சகோதரர் எப்படி இருந்தார்கள்? அவனிடத்தில் பட்சமாய் பேசாதவர்களாய், பகைக்கிறவர்களாய், இன்னும் அதிகமாய் பகைக்கிறவர்களாய், பொறாமை கொள்ளுகிறவர்களாய். ஆனால் யோசேப்பின் குணாதிசயங்களை பாருங்களேன். ஆகியால் தான் யோசேப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாய் சொல்வார்கள். நிழலாட்டமாய் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொண்டதும், இப்படியாக தன்னை பகைத்தவர்களுக்காக தன் ஜீவனையும் கூட கொடுக்கிறவனாய் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவரை நேசிக்காத நேரத்திலே தான் நம்மை நேசித்தார். நாம் அவர் யார் என்று அறியாமல் நம்முடைய பாவ குழியிலே விழுந்து கிடந்த போதுதான் நம்மை தூக்கி எடுக்கும்படியாக நம்மை நேசித்து வந்தார். அப்படிப்பட்ட அன்பைதான் நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிறவன் தான் அவன் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று சொல்கிறார். அப்படித்தான் இந்த யோசேப்பு தன் ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு, அன்றைக்கு அவன் ஜீவன் போயிருக்க வேண்டும், அந்த அளவுக்கு தான் தன்னை அங்கே அர்ப்பணித்தான். யாருக்கு? தன்னை பகைத்த சகோதரருக்கு, தன்னை விரோதித்த சகோதரருக்கு, தன்னிடத்தில் பட்சமாய் பேசாமல் தன்மேல் பொறாமை கொண்டவர்களுக்கு அவன் ஆகாரம் கொண்டு போய் கொடுக்கிறான். அவர்களை தேடி கண்டுபிடிக்கும் அளவுக்கும் தொடர்ந்து போனான். இன்னும் ஒரு ஊருக்கு தொடர்ந்து போய் அந்த இடத்திலே அவர்களை கண்டுபிடிக்கிறான். ஆனால் அவர்களோ அவனுக்கு செய்தது என்ன? அவனை பகைத்து பகைமை முடிவுக்கு வருவதற்கு அவனை முற்றிலுமாய் அவர்கள் கண்களில் இருந்து மறைந்து போகும் அளவுக்கு விற்று போட்டார்கள். ஆனால் அந்த பஞ்ச காலத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த பஞ்சத்துக்கு முன் யோசேப்பின் சகோதரர்கள் அவனை எவ்வளவாய் பகைத்து அவனை வெறுத்து அவனை தங்களோடு கூட இராதபடிக்கு அனுப்பிவிட்டார்கள். அந்த முதிர் வயதிலே அந்த தகப்பன் நேசித்த அந்த குமாரனை அவர்கள் அவரிடத்திலிருந்து பிரித்து விட்டார்கள். இந்த பஞ்ச காலத்திலே சகோதரர்கள் வரும்போது பென்யமீனை கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும்போது அவர்கள், அது கடினமான காரியம், அவனை கூட்டிக் கொண்டு வந்து விட்டான், எங்கள் தகப்பன் மரித்து விடுவார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பென்யமீனை காட்டிலும் யோசேப்பை தான் அந்த தகப்பன் அதிகமாய் நேசித்தார். பென்யமீனுக்கு பல வருட அங்கே செய்து அவர் கொடுக்கவில்லை. பென்யமீனிடத்திலே அநேக காரியங்களை சொல்லவில்லை. யோசேப்பினிடத்திலே தான் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பை தான் அதிகமாய் நேசித்தார். அப்படியானால் அந்த யோசேப்பின் சகோதரர் அவனை வெறுத்தாலும் பொறாமை கொண்டாலும் என்ன செய்தாலும் அவன் தன் சகோதரருக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறவனாய் தான் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோசேப்பு அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. அவன் அறிந்து கொண்டான், அவர்கள் அவரை அறியவில்லை. ஏனென்றால் இவன் ஒரு அதிபதியாய் அவனுடைய உடைகள் அவனுடைய பாஷை எல்லாம் மாறி இருந்தது. ஆகையால் அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. 13 வருடங்கள் ஆனது. ஒரு வாலிபனாய் அவனை விற்று போட்டார்கள். ஆனால் இப்பொழுது நல்ல ஒரு திடகார்த்தமான நல்ல ஒரு ஆண்மகனாய் அங்கே நிற்கிறார். ஆகையால் இவர்களால் அவனை அறிந்து கொள்ள முடியவில்லை. யோசேப்பு
அவர்களை தன் சகோதரர் என்று அறிந்தும் அவர்கள் அவனை அறியவில்லை. அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தன் சகோதரரை அவன் நேசித்தான். சகோதரரோ அவனை பகைத்தார்கள். பகைத்தவர்களில் அவர்கள் அவனை கண்டுகொள்ள முடியவில்லை. பல ஆண்டுகள் கழித்து பலர் நம்மை சந்திக்கும் போது சிலர் நம்மை அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்வார்கள், உங்களை நான் கண்டுபிடித்தேன் என்று. ஆனால் சிலரால் கொஞ்சம் கூட அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லையே என்று சொல்லுவார்கள். அப்படித்தான் மனுஷருடைய நிலைமை இருக்கும். நம்முடைய வயது ஆக ஆக நம்முடைய தோற்றங்கள் மாற்றம், எல்லா மாற்றங்கள் இருக்கும்போது நம்மாலே சிலரை அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்ள முடியாது. இங்கே நாம் பார்க்கிறோம், யோசேப்பு தன் சகோதரரை அடையாளம் கண்டுபிடித்துக் கொண்டான். தன் சகோதரர் யார் என்பதை அவன் நன்றாய் அறிந்திருந்தான். அவனை நேசித்து அவர்களை நேசித்ததினாலே அவன் அவர்களை அறிந்திருந்தான். அவர்கள் அவனை அறியவில்லை. அவர்கள் பகைத்துதானே அவர்களை விட்டு விலக்கி போட்டார்கள், தள்ளி போட்டார்கள், விற்றே போட்டார்களே, குழியிலே போட்டார்கள். பின்பு அவனை நம்முடைய கண்களிலே நாம் மறுபடியும் இந்த பக்கம் வந்து ஆடுகளை மேய்க்கும் போது அவன் குரல் கேட்டு விடக்கூடாதே, நாம் அவனை பார்த்து விட்டால் ஒரு பரிதாபம் வந்து விடக்கூடாதே, அந்த குழியிலே அவனை விட்டு விடுவோமோ என்று அவனை விட்டு விட்டார்கள். நம் பக்கமே அவன் இருக்கக்கூடாது என்று அவ்வளவு பகைமை. ஆகையால் அவர்கள் சகோதரனை அறிந்து கொள்ள முடியவில்லை. நாம் நம் சகோதரரை நேசிப்போமானால் அவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியும், அவர்களை அடையாளம் கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். யோசேப்பு ஒரு அடையாளமாக வேதாகமத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறதின் காரணம் என்ன? அவன் தன் சகோதரரை அடையாளம் கண்டு கொண்டான். அவர்கள் தன்னை அடையாளம் கொண்டு கொள்ளவில்லை. அவனை யாரென்றே அவர்கள் அறிய முடியவில்லை. ஏனென்றால் அடுத்த சில வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், அவன் துபாசியை கொண்டு பேசினான் என்று சொல்லி. ஒரு இன்டர்பிரட்டர், ஒரு டிரான்ஸ்லேட்டர், ஒரு மொழிபெயர்ப்பாளரை வைத்துதான் பேசினான். அங்கே எகிப்தின் மொழியை கற்றுக்கொண்டு எகிப்திய மொழியிலே அவன் பேசினதை இவர்களுக்கு அந்த எபிரேய மொழியிலே அவர்கள் மொழிபெயர்த்தார்கள். ஆகையால் அவனுடைய சத்தத்தையும் அதிகமாய் கேட்க முடியவில்லை. இவ்வளவு நாட்கள் அவன் பேசுவதை வெறுத்தவர்கள், அவனிடத்துல பட்சமாய் பேசுவதற்கு கூட விருப்பம் இல்லாதவர்களாய் இருந்தபடினாலே அவனுடைய பேச்சை கேட்க விரும்பாதவர்கள் இப்பொழுது அவன் பேச்சு அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனுடைய பேச்சு அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. அவனையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாதவர்களாய் இருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுடைய பகைமை, அவர்களுடைய வெறுப்பு, அந்த பொறாமையானது அந்த இருதயத்திலே இருந்ததினாலே யோசேப்பு யார் என்பதை அவர்கள் கண்கள் மறைத்து போட்டது. கடைசி காலங்களிலே வாழ்கிற நாம் நம்முடைய சகோதரனுக்காய் ஜீவனை கொடுக்க வேண்டும், அப்பொழுதுதான் நித்திய ஜீவனை நாம் அடைய முடியும் என்று சொன்னால் யோசேப்பை போல ஒரு அடையாளத்தை நாம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். அவன் சகோதரர் அவனை அறிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் அவனோ அவர்களை சரியாய் அறிந்து கொண்டான். இந்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர்களோடு கூட அவன் அதிகபட்சமாய் பேசவில்லை. அவர்களை வெறுக்கிறது போல காண்பித்தான், அவர்களை நேசிக்காதது போல யோசேப்பு காண்பித்தான். நீங்கள் வேவுக்காரர்கள், எங்கே தேசம் திறந்திருக்கிறது என்று வந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் அவர்களை சொல்லுகிறான். அது அவனுடைய பொறாமையினாலே வந்த காரியம் அல்ல. இந்த சகோதரரை சோதித்து பார்க்கும்படியாகத்தான் அதையெல்லாம் யோசேப்பு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அவர்களை வெறுக்கிறவனாயிருந்தான். அவர்களிடத்திலிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டவன் அவர்களுக்கு தானியம் கொடுத்து அனுப்பி இருக்கலாம். அவர்களை நேசித்ததினாலே தான் அந்த பணத்தையும்
திரும்ப கொடுத்து அனுப்பிவிட்டார். ஆனால் அதை அவர்கள் திரும்ப கொண்டு வருகிறார்கள். திரும்ப வரும்போது அந்த அவனுடைய பானபாத்திரத்தை பென்யமீனின் சாக்குகளில் வைத்ததின் நோக்கம் என்ன? அவர்களுக்கு பயம் உண்டாக்குவதற்கோ, அவர்கள் மேல் பொறாமை கண்டு இது நிமித்தம் அவர்களை சிறைபிடித்து வைக்க வேண்டும் என்றோ அல்ல. அதையெல்லாம் செய்தது போல காண்பித்தான் யோசேப்பு. ஆனால் அவர்களை நேசித்ததினாலே எல்லாரையும் அவன் காண வேண்டும். தன் இளைய சகோதரனை பார்க்கவில்லையே, அவனையும் பார்க்க வேண்டும். தகப்பனாரை பார்க்கவில்லையே, அவரையும் பார்க்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு தான் இந்த காரியங்களை அவன் செய்கிறதை நாம் வாசிக்கிறோம். பணப்பையை அவர்கள் சாக்குகளிலே போட்டு அனுப்புகிறார், பானபாத்திரத்தை போட்டு அனுப்புகிறார். மறுபடியும் அவர்கள் வருகிறார்கள், ஒருவரை சிறைபிடித்து வைக்கிறார். இதையெல்லாம் ஏன் செய்கிறார் என்று சொன்னான், இவர் தகப்பனை, அந்த இளைய சகோதரனை எல்லாரையும் தான் காண வேண்டும் என்றுதான். அதன் பின்பு இந்த யோசேப்பு செய்த காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது 45ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரையிலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே பார்வோன் சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடு சம்பாஷித்தார்கள். யோசேப்பின் சகோதரர் வந்தார்கள் என்கிற சமாச்சாரம் பார்வோன் அரண்மனையில் பிரசித்தமான போது பார்வோனும் அவனுடைய ஊழியக்காரரும் சந்தோஷம் அடைந்தார்கள். அந்நியரும் சந்தோஷப்படத்தக்கதாக தன் சகோதரரோடு சந்தோஷம் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோடே சம்பாஷித்தார்கள். இதற்கு முன் அவர்கள் யோசேப்போட சம்பாஷிக்கிறதுக்கு இஷ்டமில்லாதவர்களாய் தான் இருந்தார்கள். பட்சமாய் பேசாமல் இருந்தார்கள், பகைத்தார்கள், இன்னும் பகைத்தார்கள், பொறாமை கொண்டார்கள். ஆனால் இங்கே அவன் தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து கட்டிக்கொண்டு அழுது, அதனாலே சகோதரரும் அவனோட கூட சந்தோஷமாய் சம்பாஷிக்கிறதை பார்க்கிறோம். இந்த சங்கதி பார்வோனையும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களையும் சந்தோஷம் அடைய செய்கிறார். எத்தனை பெரிய, அதுதான் அந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. எத்தனை இன்பம், அது நன்மை. அது என்ன செய்கிறது? அது பரவும். அது அந்த இன்பமானது அது பரவுகிறது. அதுதான் நன்மையாக முடிகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே சகோதரர்களுக்குள்ளேதான் ஒரு அன்பு செலுத்தப்படுகிறது, முத்தமிடுகிறதும் அன்பு காட்டுகிறதும் சந்தோஷப்படுகிறதும். ஆனால் இந்த சந்தோஷம் எங்கே போகிறதும் அது பார்வோனிடத்திலே, அவன் ஊழியக்காரரிடத்திலே அது போய் அடைகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நாம் சகோதரரை நேசிக்கும் போது அந்த நேசம் என்ன செய்கிறது? அது இன்பமாக நமக்கு மாத்திரமல்ல, நன்மையாக மாறுகிறது. அநேகருக்கு அது பரவுகிற ஒரு இன்பமான வார்த்தைகள் சம்பாஷித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதுக்கு பின்பு அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள், சம்பாஷிக்கிறார்கள், ஒருவரோடு ஒருவர் பேசி சந்தோஷப்படுகிறார்கள். இது நிமித்தம் அங்கே பார்வோனும் அந்த ஊழியக்காரரும் சந்தோஷப்படுகிறார். எத்தனை பெரிய ஒரு இன்பம் பாருங்களேன். அது இவர்களோடு கூட முடிந்து விடாத ஒரு காரியம். அந்த பரிமாறுதல், அந்த அன்பின் பரிமாறுதல், அந்த சகோதரருக்குள்ளே இருக்கிறதான அந்த அன்பின் பரிமாறுதல், அது இன்னும் அது ஒரு தொற்று நோயை போல பலர் இடத்துக்கு போகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த எகிப்து தேசத்திற்கே போகிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் எத்தனை இன்பம், எத்தனை நன்மை. அது நன்மையாக முடிகிற ஒரு சகோதரத்துவமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை தான் கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிறார்.
நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு பாராட்டுகிறதும் சந்தோஷிப்பிக்கிறதையும் பார்க்கிறவர்கள் நம்மை பார்த்து பொறாமை கொள்வார்கள். ஆனால் அந்த பொறாமை நன்மையாக முடிந்துவிடும். எப்பொழுது நாம் நம்முடைய அன்பை ஒருவரோடு ஒருவர் சகோதரரோடு பரிமாறிக்கொள்ளும் போது அந்த அன்பானது மற்றவர்களையும் தொற்றிக்கொள்ளும். அது ஒரு தொற்று நோய். எத்தனையோ விதமான தொற்று நோய்கள் இன்றைக்கு வந்திருக்கிறது. இது தொற்று நோய்களுக்கு, பல நோய்களுக்கு இன்னும் தீர்வு காணாமல் இருக்கிறார்கள், மருந்துகள் கிடைக்க முடியவில்லை. ஆனால் இந்த அன்பென்னும் தொற்று நோயை நாம் பரப்பினால் இந்த கடைசி காலத்திலே அநேக சகோதரரை நம்முடைய தேவனுடைய அன்புக்குள்ளாய் கொண்டு வர முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த யோசேப்பு செய்கிற காரியம் அது பார்வோன் மூலமாக சொல்லப்படுகிற காரியமாக இருக்கிறது. அந்த 17ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 45:17, பார்வோன் யோசேப்பை நோக்கி, நீ உன் சகோதரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் கழுதைகளின் மேல் பொதிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்டு கானான் தேசத்துக்கு போய் உங்கள் தகப்பனையும் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு எகிப்தின் தேசத்தின் நன்மையை தருவேன். தேசத்தின் கொடுமையை சாப்பிடுவீர்கள். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் வண்டிகளை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு போய் அவர்களையும் உங்கள் தகப்பனுடனே ஏற்றிக்கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த பார்வோன் யோசேப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். தேசங்கள் அன்றைக்கு பஞ்சத்திலே வாடுகிறது. ஆனால் தேசத்தின் கொழுமையை சாப்பிடுகிறதற்கு இந்த யோசேப்பு தன் சகோதரரை அழைக்கும்படியாக இந்த பார்வோன் சொல்லுகிறான். நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன். எல்லா தேசங்களிலும் பஞ்சம் இருக்கிறது, ஆனால் எகிப்திலே நன்மை இருக்கிறது, எகிப்திலே கொழுமை இருக்கிறது. அதை நான் உங்களுக்கு தரப்போகிறேன். நீங்கள் வாருங்கள், இந்த வண்டிகள் எல்லாம் கொண்டு போய் உங்கள் குழந்தைகளை, உங்கள் மனைவிமார்களை, என் தகப்பனையும் கூட்டிக் கொண்டு இங்கே வாருங்கள் என்று சொல்லி பார்வோன் சொல்லுகிறார். அப்ப இந்த யோசேப்பின் இடத்துல காணப்பட்ட அந்த அன்பின் அந்த சகோதரத்துவம் எத்தனை தூரம் அந்த பார்வோனை பாதித்திருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். எத்தனை தூரம் அந்த பார்வோனுடைய உள்ளத்தை அசைத்திருக்கிறது என்று சொல்லி நம்மாலே பார்க்க முடியும். அந்த பார்வோனின் இருதயம் அசைக்கப்பட்டபடினாலேதான் நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். நீ சொல், உன் சகோதரரிடத்திலே சொல், எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், இந்த தேசத்தின் கொழுமையை உங்களுக்கு தருவேன், நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாயிருப்பீர்கள், நீங்கள் வாருங்கள், குடும்பத்தோடு வாருங்கள் என்று அவர்களுக்கு வசதிகளையும் செய்து கொடுத்து அனுப்பும்படியாக இந்த பார்வோன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சகோதரரிடத்தில் அவன் காண்பித்த அந்த அன்பு, அவன் சத்தமிட்டு அழுதான் என்று முந்தின வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அந்த சத்தத்தை எகிப்து தேசத்திலே பார்வோனின் ஊழியக்காரரும் கேட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏன் இந்த யோசேப்பு அழுகிறான்? அதன் பின்பு அறிந்து கொண்டான், அவன் சகோதரர்கள் அநேக வருடங்கள் கழித்து வந்திருக்கிறார்கள், அவர்களோடு கூட அவன் சம்பாஷிக்கிறான், அவர்களிடத்திலே அவன் அன்பு செலுத்துகிறான். அந்த அழுகையின் சத்தம் என்று அறிந்து கொண்டவர் பிறகு பார்வோன் சொல்லுகிறான், இந்த தேசத்தின் நன்மை, இந்த தேசத்தின் கொழுமையை அவர்களுக்கு கொடு. ஒரு காலம் இருந்தது, அவர்கள் பொறாமை கொண்டு அவனை செய்த காரியங்கள் எல்லாம் ஒருவேளை யோசேப்பு தன் இருதயத்திலே நினைத்திருந்தான்,
இவைகளை அவனால் சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. ஆனால் யோசேப்பினிடத்திலே இருந்ததான ஒரு விசேஷித்த குணம், தன் சகோதரரிடத்தில் அன்பு கூறுவது மட்டுமல்லாமல் தன் சகோதரருக்காய் தன் ஜீவனையும் கொடுக்கிறதற்காய் தன்னை அர்ப்பணித்திருந்தான். ஆகையால் தான் தன் தகப்பன் மரித்த போது சகோதரர்கள் பயப்படுகிறார்கள், யோசேப்பினிடத்திலே சொல்லி அனுப்புகிறார்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். அவன் இப்பொழுதாவது பழிக்கு பழி வாங்கி இருக்கலாம். இனி தகப்பன் தான் இல்லையே, நான் என் சகோதரருக்கும் அவர் குடும்பத்திற்கும் நான் தானியங்களை கொடுக்க முடியாது, அவர்கள் இந்த கோசேன் தேசத்துல இருக்காதபடிக்கு என்னால் செய்ய முடியும் என்று தன் அதிகாரத்தை பிரயோஜனப்படுத்தி இருக்கிறான். ஆனால் அதை செய்யவில்லை. தகப்பனார் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு போனார் என்று சகோதரர்கள் பயந்து அவரிடத்திலே சொல்லும்போது அவன் அழுதான். அவன் அழுது அவன் சொல்லுகிற காரியங்களை நாம் 50ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, அது இன்பம் மாத்திரமல்ல, அது நன்மை. தீமை செய்ய நினைத்த சகோதரருக்கு நன்மை செய்ய நினைத்து யோசேப்பு அது நன்மையாக தான் கர்த்தர் முடிய செய்தார். ஏனென்றால் வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படி, உங்களை மாத்திரமல்ல வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாக ஆண்டவர் முடிய பண்ணினார். உங்களை ரட்சிக்கும்படியாக தான் என்னை ஒரு ரட்சகனாக முன்னமே அனுப்பிவிட்டார் என்று அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இருபத்தி 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 50:21, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். பட்சமாய் பேச மனதில்லாத இருந்த சகோதரர்கள் அவனை வெறுத்து தள்ளி அவனை விற்று போட்டார்கள். இன்றைக்கு விற்று போட்டதினாலேதான் அவன் அதிபதியாய் இருக்கிறான். அவன்தான் ஆகாரம் கொடுக்கிறவனாய் இங்கே இருக்கிறான். எந்த நேரத்திலே அவனுடைய அதிகாரத்தை அவன் செலுத்தலாம், எந்த நேரத்திலே அவனுடைய காரியங்களை அவன் வாய்க்க பண்ணலாம். ஆனால் அது அல்ல யோசேப்பின் குணாதிசயம், அவனுக்குள்ள ஒரு அடையாளம். அவன் தன் சகோதரரை போல அல்லாமல் அவன் எப்படி இருக்கிறான், பட்சமாய் பேசுகிறான். நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தர் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று அவன் சொல்கிறான். தனக்கு மாத்திரமல்ல, தன் சகோதரரும் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, அது தன் எல்லா ஜனத்துக்கும், அநேக ஜனங்களுக்கு அவன் ஆகாரம் கொடுக்கிறவனாய் அங்கே கர்த்தர் ஒரு அதிபதியாய் மாற்றினார். ஏனென்றால் அவன் சகோதரரை நேசிக்கிறவனாய், சகோதரருக்கு தன் ஜீவனை கொடுக்கிறவனாகவும் அவன் இருந்தபடினாலேதான் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆகையால் தான் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது
ஆதியாகமம் 49:26 உன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய தலையின் மேலே என்று சொல்லி அவர் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சகோதரரில் அவன் விசேஷித்தவனாய் இருந்தான். அதுபோல நாமும் இந்த பூமியிலே சகோதரரில் விசேஷித்தவர்களாய் நாம் இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோமோ அதை உண்மையாய் செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும். கடைசியாய் சொல்லி முடிக்கிறேன். 3 யோவான் 5 யோவான் எழுதின 3வது நிருபம் 5வது வசனம், பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். இங்கே யோவான் இந்த காய்வு என்கிறதான தேவ மனுஷனுக்கு எழுதுகிற இந்த நிருபத்திலே, இந்த கடிதத்திலே அவர் சொல்லுகிறார், நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய். எத்தனை பெரிய ஒரு சாட்சி பாருங்களேன். இந்த யோசேப்பு தன் சகோதரருக்கு செய்த நன்மையான காரியங்களின் நிமித்தம் அவன் தகப்பன் அவனை ஆசீர்வதிக்கும் போது அதை தான் சொல்லுகிறான், தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேல் வருவதாக. அப்படியானால் நாம் அவன் 50ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, அங்கே சொல்லுகிறான், நான் வெகு ஜனங்களை உயிரோടെ காப்பதற்கு, உங்களை மாத்திரமல்ல. அப்ப நம்முடைய சகோதரருக்கு நாம் ஜீவனை கொடுக்கிறவர்களாய் சகோதரரிடத்திலே அன்பு செலுத்தி அவர்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தும் போது இந்த அன்பானது சகல ஜனங்களுக்கும் அது பாய்ந்து செல்லும். அது அந்நியருக்கும் நாம் உபசரிக்கிறவர்களாய் நாம் மாறிவிடுவோம். அந்நியரையும் நாம் நேசிக்கிறவர்களாய் மாறுவோம். அப்போ யோவான் காய்வுக்கு சொன்னது போல சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் நாம் எப்படி செய்ய வேண்டும்? உண்மையாய் செய்ய வேண்டும். உண்மையாய் செய்யும் பொழுது அந்த நித்திய ஜீவனை நாம் நிச்சயமாகவே சுதந்திரித்துக் கொள்ள முடியும். தன் சகோதரனை பகைக்கிறவனுக்கு தான் நித்திய ஜீவன் அவனிலே நிலைத்திருக்காது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படியானால் அந்த நித்திய ஜீவனிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னான். சகோதரரை நேசிக்கிற ஒரு யோசேப்பை போல, யோசேப்புக்கு ஒரு பெரிய ஒரு அடையாளம் அவனுடைய சகோதரர். அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அவருடைய குணாதிசயம் அவர்களுக்கு நேர்மாறாக இருந்தது. ஆகையால் தான் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் சொன்னது போல உங்களுக்கு மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு உயிரோടെ காப்பதற்கு நன்மையாக அதை முடித்தார் என்று. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலும் நம் சகோதர ஒருமித்து வாசம் பண்ணும்போது அது இன்பமானதாம் மாற்றம் அல்ல, நன்மையாக அநேகருக்கு மாற நாம் உண்மை உள்ளவர்களா இருக்க கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் கிருபை செய்வாராக. நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்க நல்ல பிதாவே, தர்மையான காலை வேளைக்காய், இந்த முதல் ஆராதனைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய சமூகத்திலே வந்து யோசேப்பின் அடையாளமான யோசேப்பும் அவன் சகோதரரும் என்ற தலைப்பிலே ஆண்டவரே, அந்த சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை இன்பமும் நன்மையுமா இருக்கிறது என்று. இன்பம் மாத்திரமல்ல, அது நன்மையாக முடிகிறதுனாலே ஆண்டவரே, நாங்கள் சகோதரத்துவத்திலே நிலைத்திருந்து சகோதரருக்காய் எங்கள் ஜீவனை கொடுக்கிறதை நாங்கள் ஆண்டவரே எங்கள் முதலிடமாய் நாங்கள் கொண்டிருக்கும் போது நாங்கள் நித்திய ஜீவனை அடைவோம் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.